ஹாய் சொல்லலாம். ஹாய் ஹாய், இங்கே வேணா முன்னாடி வேணா பேச சரியா தெரியல. ஓனர்கிட்ட எவ்வளோ நாளாக நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா? இல்லை அது கேட்குறேன், எத்தனை வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? 14 வருஷம் நம்பிக்கையாக இருந்துகிட்டு இருக்கிறீங்க. குட் பாய். ஓகே சார், உங்கள் பேச காமிக்கலாமா? வேண்டாம், உலகம் ஃபுல்லாக பயப்படுறாங்க. உங்கள் பேசுனா வேண்டாமா? சரி, உங்களுக்கு பயம்தான். ஓகே, உலகம் ஃபுல்லாக இருக்குது சார், லேடிஸ் அண்ட் ஜென்ஸு. ஆனால் சில கண்ட்ரியில் வாலண்டியாக கொடுத்தாங்க. இப்போ எங்களுக்கே சோஃபா செட்டு கேட்டோம்னா 10 பேர் கிடைச்சோம்னா ஒரு 3 பேர் தான் அண்ணா கொடுங்கன்னு வந்து ட்ரெஸ் பண்ணி உட்காந்து சோஃபா செட் நல்லா இருக்குங்கிறாங்க. மீதியெல்லாம் சைடில் இருந்து வாய்ஸ் கொடுப்பாங்க. மார்வாடிகளின் நல்ல குணங்கள், அவங்க வியாபாரத்தில் ரொம்ப சைலண்டாக இருக்கிறாங்க. இப்போ இந்த வீடியோ எடுத்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா மின்ட் ஸ்ட்ரீட். இந்த மின்ட் ஸ்ட்ரீட்டில் சாதாரணமாக சின்ன ஆளுங்களை வந்து கடவுளுக்கு பயந்து உண்மையாக நேர்மையாக தப்பு வழி போகாமல் பெரிய பெரிய கோடீஸ்வரமான ஆனவங்க எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் இருக்காங்க. ஆந்திராவை சேர்ந்தவங்களும் இருக்காங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இருக்காங்க, நார்த் இந்தியன்ஸ் மார்வாடியை சேர்ந்தவங்களும் இருக்காங்க. இந்த மார்வாடிகள்கிட்ட வந்து ஒரு நல்ல குணாதிசயங்கள் இருக்குது. தங்கக்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு உண்மையாக இருந்தாங்கன்னா அவங்க பிள்ளைங்க படிப்பில் இருந்து அவங்க கொடுக்குற சம்பளத்தை அவங்க கரெக்டாக கொடுத்து அவங்கள நம்பி போகிற அளவுக்கு நம்பிக்கையாக வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க வீட்டில் நான் போன போது ஒரு மறக்க முடியாத சம்பவம். ஒரு பொண்ணு வீட்டில் வேலை செய்துகிட்ருக்கு. அதை வந்து அந்த அம்மா ஏதோ திட்டுறாங்க. நீ என்னை திட்டால இரு, நான் அந்த அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணுறேன், உன்னை பாரு அப்படிங்கிறாங்க. உடனே அந்த அம்மா போயிட்டு ஏய் நம்ம பிரச்சனை நமக்குள்ளே தீர்த்துக்கோ, நீ அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணுறா, அண்ணா பிஸியாக இருப்பார். அண்ணா பிஸியாக இருப்பார் எனக்கு தெரியும், நான் அண்ணா கிட்ட எப்போ சொல்லணுமோ சொல்லி உனக்கு என்ன பண்ணுறேன்னு பாரு. வேண்டாம் வேண்டாம், அண்ணா கிட்டலாம் சொல்லாத, என்கிட்ட சொல்லு, இந்த பிரச்சனையை நமக்குள்ளே முடிச்சுக்கிறான்ட்டு ஒரு குழந்தைய போன்று ஒரு வேலைக்காரங்கிட்ட கெஞ்சும் போது எனக்கே ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த மார்வாடிக வீடுகளில் போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா வயசான பெரியவங்களை பார்த்தா சிறியவங்கலேருந்து பெரியவங்க எல்லாருமே காலில் தொட்டு ஆசீர்வாதம் வாங்குவாங்க. அவங்க கடவுள் பக்தியில் நல்லா நம்பிக்கையாக இருக்கிறாங்க. ஒரு மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் அவங்க காசு விஷயத்தில் கண்டிஷனாக இருப்பாங்க. ஒருத்தருக்கு 10 ரூபா கொடுக்குன்னா 10 ரூபா தான் கொடுப்பாங்களே தவிர எக்ஸ்ட்ரா காசு அனாவசியமாக செலவு பண்ண மாட்டாங்க. அதே நேரத்தில் தான தர்மங்கள் மாடுகளுக்கும் சரி, ஹாஸ்பிட்டலு பொது சேவைகளுக்கு அவங்க கோஆப்ரேட்டிவாக சங்கமாக சேர்ந்து நல்லா செய்கிறாங்க. சென்னையில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் நானே போவேன், மார்வாடி ஹாஸ்பிட்டல்னு அயனவரத்தில் இருக்குது. கொஞ்சம் காசு தான் வாங்குவாங்க, எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே டாக்டர்ஸுங்களை வச்சு ஃப்ரீயாக ஏழைங்களுக்கு பண்ணுவாங்க. நானும் ஏழையாக இருந்தவன் தானே, அந்த ஹாஸ்பிட்டல்லாம் போயிருக்கேன். அவங்ககிட்ட மறக்க முடியாத நல்ல காரியங்கள்லாம் இவ்வளோ இருக்குது. அதே மாதிரி வியாபாரத்தை பார்த்துட்டாலும் காட்டன் பிஸ்னஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. ஒரு ஓனர் இருப்பார், சம்பளத்துக்கு ஒரே ஒரு ஆள் போட்டிருப்பாங்க. அந்த கம்பெனிக்காரங்க வந்து லோடை இறக்கிடுவாங்க. வெளி மார்க்கெட்டோட ரேட்டு கம்மியாக இருக்கும். ஏன்னா ஒரு கம்பெனி வச்சா டிஸ்ட்ரிபியூட்டர் மார்ஜின், விளம்பரம் அதெல்லாம் சேர்த்து வைக்கணும். இவங்க அதெல்லாம் குறைச்சி கையில் கேஷ் கொடுத்து வாங்கி பஜாரில் கடையை வச்சு ரேட்டு கம்மியாக விற்பாங்க. ஹோல்சேல் கடைக்காரங்க நேரையாக வருவாங்க, 10 பீஸை அவங்களே வண்டியில் எடுத்துகிட்டு கேஷை கொடுத்துட்டு போவாங்க. அதேமாதிரி கம்பெனிக்காரங்களும் சரக்கை லாரியோடு கொண்டு வந்து லாடை இறக்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கு பேர் காட்டன் பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு அழகாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வியாபாரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அவங்க வியாபாரத்தில் முன்னேறதுக்கு நல்ல ஒழுக்கங்கள் இருக்கும். கெட்ட வார்த்தைகள் பேச மாட்டாங்க. கெட்ட வார்த்தைக்கு எல்லா சமுதாயத்திலும் பேசுகிறாங்க. ஆமீன்.